அப்பாடா ஒரு வழியா ஏற்காடு வந்தாச்சுப்பா. இந்த அழகான ஏற்காட்டை சுத்தி பார்க்க கால் மட்டும் போதாது, கால் டாக்ஸியும் வேணும். சரி, நான் கால் டாக்ஸி புக் பண்றேன். அதோ கார் வந்துருச்சு பாரு. ஐயோ, என்னடி இந்த ஓட்ட கால் டாக்ஸில இருந்து இவ்ளோ புகை வருது? இந்த கால் டாக்ஸிக்கு 1 கோடி கும்பிடு. இத ரிட்டர்ன் அனுப்பிச்சிடு. அதுக்கு பதிலா எலக்ட்ரிக் கார் புக் பண்ணு. ஏன் ஏன் எலக்ட்ரிக் கார் புக் பண்ண சொல்ற? அதுவா, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்துல இதுவும் ஒண்ணு. இதுல பயோடீசல் வண்டிலாம் கூட இருக்கு. ஆனா நம்ம இப்போ எலக்ட்ரிக் வண்டியில தான் போக போறோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு நம்ம அரசாங்கமே சொல்லிருக்கு. நாங்க பெட்ரோல் டீசல் வண்டி போய் 100 வண்டி எலக்ட்ரிக் வண்டிக்கு மாற போறோம். இந்த பொம்மலாட்டத்தை பார்த்துட்டு இருக்க நீங்க எலக்ட்ரிக் வண்டிக்கு மாறுவீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாங்க. வாங்க நம்ம ஏற்காடுக்கு போலாம். ஏற்காடை சுத்தி பார்க்க போறோம் நாங்க, மலை மேல ட்ரக்கிங் பண்ண போறோம், மஞ்சப்பை எடுத்துக்கிட்டு போறோம் நாங்க, சுற்றுச்சூழல் பாதுகாக்க போறோம். அங்க பாரு, அந்த மரம்லாம் எவ்வளவு அடர்த்தியா வளர்ந்துருக்கு. இந்த மரம்லாம் இவ்வளவு அடர்த்தியா வளர்றதுக்கு காரணமே பசுமை தமிழக திட்டமா தான் இருக்கும். பசுமை தமிழக திட்டம்னா என்ன? 10 ஆண்டுகளுக்குள்ள 1 கோடி மரங்கள் நடணும்ன்றதுதான் இந்த பசுமை தமிழக திட்டத்தோட நோக்கமே. மேலும் நம்ம தமிழ்நாட்டோட பசுமை பரப்ப 33% உயர்த்தணுங்கிறதையும் இந்த பசுமை தமிழக திட்டம் நோக்கமா வச்சிருக்கு. எங்க அண்ணனும் இந்த பசுமை தமிழக திட்டத்துல வாலண்டியரா இருக்காரு. அப்ப நம்மளும் இந்த பசுமை தமிழக திட்டத்துல வாலண்டியரா சேர்ந்து நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு உதவலாமா? ஓ, உதவலாமே. நாங்க இந்த பசுமை தமிழக திட்டத்துல வாலண்டியரா சேர்ந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க போறோம். இந்த பொம்மலாட்டத்தை பார்த்துட்டு இருக்க நீங்க வாலண்டியரா சேர்ந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பீங்களா? அதெல்லாம் கண்டிப்பா பாதுகாப்பாங்க. பசுமைக்கு ஓகே சொல்லு, டஸ்ட்க்கு டாடா சொல்லு, ரெயினுக்கு வெல்கம் சொல்லு, எழுந்து வாங்கடா. இயற்கை என்பது அது இறைவன் தந்தது, அதை பாதுகாப்பது நம் கடமையாகுமே. இயற்கை என்பது அது இறைவன் தந்தது, அதை பாதுகாப்பது